பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. பரமண்டலங்கள் உம்முடைய சித்தம் செய்கிறது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக. நீர் எங்களோடு பேசு. பண்டக சாலையிலிருந்து உம்முடைய காற்று, உம்முடைய சொற்படி செய்யும் பெருங்காற்று இறங்கி வந்து இந்த வார்த்தைகளை அடித்து கொண்டு போய் பூமியின் கடையாந்தரம் வரை யார் யாரோட செவிகளை திறக்க வேண்டும் என்று சித்தம் கொண்டிருக்கிறீரோ, யார் யாரோட இருதயங்களை பேச வேண்டும் என்று சித்தம் கொண்டிருக்கிறீரோ, எந்தெந்த இருதயம் என்கிற பலகையில் எழுத வேண்டும் என்று சித்தம் கொண்டிருக்கிறீரோ அதை நீர் அப்படியே செய்வீராக. எங்களோடு பேசு. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. பிரசங்கியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 11வது வசனங்களை வாசிக்க கேட்கலாம். நான் திரும்பிக் கொண்டு சூரியனுக்கு கீழே கண்டதாவது, நான் திரும்பிக் கொண்டு சூரியனுக்கு கீழே கண்டதாவது, ஓடுகிறதற்கு வேகமுள்ளவர்களின் வேகமும், ஓடுகிறதற்கு வேகம் உள்ளவர்களின் வேகமும், யுத்தத்துக்கு சௌரியவான்களின் சௌரியமும் போதாது, யுத்தத்திற்கு சௌரியவான்களின் சௌரியமும் போதாது, பிழைப்புக்கு ஞானமுள்ளவர்களின் ஞானமும் போதாது, பிழைப்புக்கு ஞானம் உள்ளவர்களின் ஞானமும் போதாது, ஐஸ்வர்யம் அடைகிறதற்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது, ஐஸ்வர்யம் அடைகிறதற்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது, தயவு அடைகிறதற்கு வித்துவான்களின் அறிவும் போதாது, தயவு அடைகிறதற்கு வித்துவான்களின் அறிவும் போதாது, அவர்கள் எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும், தேவ செயலும் நேரிட வேண்டும். பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. The kingdom of heaven is at hand என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஒவ்வொரு முழங்கால்களும் அவருக்கு முன்பாக முடங்க வேண்டும், ஒவ்வொரு நாவுகளும் அவரை அறிக்கை செய்ய வேண்டும். All the knee shall bow, all the tongue shall confess, Jesus is the Lord. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ஆவியானவர் உதவி செய்வாராக. வசனம் சொல்லுகிறது, ஐஸ்வர்யம் அடைகிறதற்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது. 2 விதமான ஐஸ்வர்யம் இருக்கிறது. ஒன்று பூமிக்குரிய ஐஸ்வர்யம், இன்னொன்று மகிமைக்குரிய ஐஸ்வர்யம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. இன்னைக்கு எல்லாரும் பூமிக்குரிய ஐஸ்வர்யத்தை தேடி ஓடுகிறார்கள், மகிமைக்குரிய ஐஸ்வர்யத்தை தேடுகிறதில்லை. அந்த மகிமைக்குரிய ஐஸ்வர்யம் சம்பூரணத்தினால் உண்டாகிற ஐஸ்வர்யம். இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். ஒவ்வொருவருக்கும், அவர்கள் எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். புத்தி இருப்பதனாலவோ, இல்லை புத்திமானாய் இருப்பதனாலவோ, இல்லை புத்தி இருக்கிறதுனாலவோ ஒருவன் மகிமையுள்ள ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அவனுக்கு இருக்கிற புத்தி போதாது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் இந்த புத்தி என்றால் என்ன? இந்த புத்தி எப்படிப்பட்டது? யார் புத்திமான், எது புத்திமதி, எது புத்திசாலி, இவைகளெல்லாம் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். வேதம் சொல்லுகிறது, புத்திமான்களின் புத்தியும் போதாது. அப்படியானால் இந்த புத்தி எங்கே இருக்கிறது? ஞானம் என்றால் என்ன, புத்தி என்றால் என்ன? வேதவசனம் சொல்லுகிறது, அவர் ஞானத்தினாலே பூமியை அஸ்திவாரப்படுத்தினாராம், ஆனால் புத்தியினாலே வானங்களை ஸ்தாபித்தார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஞானத்தால் எதை படைத்தாராம்? பூமியை படைத்தார். புத்தியினாலே வானங்களை ஸ்தாபித்தார். அவர் ஞானத்தினாலே 2ஐயும் படைத்திருக்கலாம், அவர் அப்படி படைக்கவில்லை. ஞானம் என்பது வேறு, புத்தி என்பது வேறு. ஞானம் உள்ளவனெல்லாம் புத்திமான் அல்ல. ஞானம் இருந்தால் புத்தி இருக்கும் என்று அவசியம் இல்லை. சாலமோனுக்கு ஞானம் இருந்தது, புத்தி இல்லை. இப்படி ஞானம் இருந்து புத்தி இல்லாதவர்களெல்லாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஆனால் தேவன் என்ன பண்ணினாராம்? ஞானத்தினால் பூமியை அஸ்திபாரப்படுத்தினார், ஆனால் புத்தியினாலே தான் தேவன் வானத்தை படைத்தார். ஒரு அல்லையே சொல்லுமே. புத்தியோ ஒரு பெரிய பங்கு இருக்கிறது இந்த பூமியிலே. புத்தி என்பது சாதாரணமானது அல்ல. நீங்கள் ஞானத்தோட புத்தியை நீங்கள் ஒப்பிட முடியாது. ஞானத்தை விட எவ்வளவோ மடங்கு பெரிதானது புத்தி. ஞானம் உள்ளவர்களெல்லாம் புத்திமான்கள் அல்ல, ஞானம் உள்ளவர்களெல்லாம் புத்திசாலிகள் அல்ல, ஞானம் உள்ளவர்களெல்லாம் புத்தி சொல்கிறவர்கள் அல்ல. ஞானத்திலும் பிரதானமானது புத்தி. இந்த வானம் புத்தியினால் படைக்கப்பட்டது என்று வானத்தை பார்த்து சொல்லுகிறார். வானத்தை படைத்த பொழுது ஒரு வானத்தை பார்த்து சொல்லியிருக்க மாட்டார், வானமே நான் உன்னை புத்தியினாலே படைத்தேன் என்று சொல்லி. ஆனால் இன்றைக்கு அவர் சொல்லுகிறார், இன்றைக்கு வானம் தெரிந்து கொள்ளும்,
ஐயோ தேவன் நம்மை புத்தியினாலே படைத்திருக்கிறார் என்று சொல்லி. ஒரு அல்லையே சொல்லுமே. இன்னைக்கு பூமி தெரிந்து கொள்ளும் தேவன் நம்மை ஞானத்தினாலே சிருஷ்டித்திருக்கிறார் என்று சொல்லி. யாரும் படைக்கிற பொழுது இப்படி படைத்தேன் என்று சொல்வதும் இல்லை, சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. இவர்களெல்லாம் படைப்பு தான், சிருஷ்டிப்பு தான். அவரும் அவரோட மகிமைக்கு முன்பு அவரோட மகிமையின் வெளிப்பாடுகள், அவரோட காரியங்களில் விழுந்து வருகிற துளிகள், இவைகள்தான் சூரியனும் சந்திரனும் பூமி, இவைகளெல்லாம். அவர் சர்வவல்லவர், எப்பேற்பட்டவரும் எப்படிப்பட்டவருமாய் இருப்பார். அப்போ ஒரு புத்தியினாலே வானத்தை அவர் படைத்திருப்பாரே, ஆனால் அவருடைய புத்தி எப்படிப்பட்டது? சில காரியங்களை ஆராய்கிற பொழுது புத்தியை ரொம்ப தேடணும் அப்படிங்கிறது அந்த எண்ணங்களும் இருதயத்தின் தேடல்களும் அதிகமானது. ஆனால் ஒருவன் புத்தியை தேட வேண்டுமானால் அவன் ஞானம் உள்ளவனாய் இருக்க வேண்டும். முதல்ல அவன் எதை பெற்றுக்கொள்ள வேண்டும்? ஞானத்தை. ஞானவானாய் ஞானம் இருந்து அதில் உபதேசங்களை கேட்டு பெற்று போதனைகளை கேட்டு அவன் மெய் ஞானத்தை தேட வேண்டும். அங்கிருந்தான் அவன் புத்தியை தேட முடியும். ஒரு அல்லையா சொல்லுவோமே. அவராய் கொடுத்தால் கொடுக்கலாம். வேதம் என்ன சொல்லுகிறது? நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனங்களை வாசிக்கலாம். கர்த்தர் ஞானத்தினாலே பூமியை அஸ்திபாரப்படுத்தி. கர்த்தர் ஞானத்தினாலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினார். இந்த பூமி எந்த அஸ்திபாரத்தில் இருக்கு என்பது யாருக்கும் தெரியாது. இந்த பூமியோட அஸ்திபாரம் எங்கே இருக்கிறது? வேதத்தில் வேறொரு வசனம் சொல்லுகிறது, அஸ்திபாரமும் நடுங்குகிறதே என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப இது எந்த அஸ்திபாரத்தில் இருக்கிறது? ஞானத்தினாலே தேவன் பூமியை அஸ்திபாரப்படுத்தி இருக்கிறார். தாவீது ஒரு இடத்துல சொல்லுகிறார், ஐயோ அஸ்திபாரம் எல்லாம் நடுங்குகிறதே, நான் என்ன செய்வேன் என்று சொல்லி. அப்ப தேவன் இந்த அஸ்திபாரத்தை எதனால் படைத்திருக்கிறார்? ஞானத்தினாலே. அப்ப கர்த்தரோட ஞானத்தினாலே உண்டானதுதான் இந்த பூமியும் இந்த பூமியின் அஸ்திபாரங்களும். நீங்களெல்லாம் அந்த பால்வெளியை பார்க்கிற பொழுது அங்கங்கே ஒவ்வொன்றும் இருக்கும். அவையெல்லாம் எதிலே நிற்கிறது, எப்படி ஓடுகிறது, எப்படி வருகிறது, எதுவும் யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. விஞ்ஞானிகள் சொல்லுவார்கள், இவை என்ன வேகத்தில் ஓடுகிறது, இவ்வளவு ஒளியின் வேகத்திலே போகிறது, இவ்வளவு தூரத்தில் போகிறது, இவர்களெல்லாம் ஒரு குற்று மதிப்பாய் சொல்லுவார்கள். ஆனால் எந்த அஸ்திவாரத்தில் இருக்கிறது, அதை யார் வைத்திருக்கிறா, அதை சுற்றும்படி யார் சொன்னது, அது எப்படி சுற்றுகிறது, அதையெல்லாம் எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரராகிய சேனைகளின் கர்த்தருக்கே சொந்தம். அது ஒரு அல்லையே சொல்லுவோமே. கர்த்தர் ஞானத்தினாலே பூமி அஸ்திபாரப்படுத்தி புத்தியினாலே வானங்களை ஸ்தாபித்தார். புத்தியினாலே வானங்களை ஸ்தாபித்தார். ஏ வானமே நீ இப்படி இரு என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஒரு திரை சீலை, நம்ம சேலை அப்படியே மடிக்கிறது போல, அப்படி விரிக்கிறது போல, அதை அப்படியே விரித்து அப்படியே வைத்திருக்கிற அதுதான் வானம். அதை எதனால படைத்தாராம்? புத்தியினால. ஒரு நிலையை சொல்லுவோமே. அப்ப இந்த புத்தி எப்படிப்பட்டது? இந்த புத்தி அவரோட வாயிலிருந்து வருகிறது. இந்த புத்தி எங்கிருந்து வருகிறது? அவரோட வாயிலிருந்து வருகிறது. நீங்கெல்லாம் ஒரு நாளும் பாடம் படிச்சு புத்தகம் படிச்சு ஒரு நாளும் புத்திசாலி ஆக முடியாது. புத்தி எங்கிருந்து வருகிறது? ஒரு வாயிலிருந்து வருகிறது. ஒருவன் புத்தி உள்ளவனாய் இருப்பானே, ஆனால் அவன் எப்பொழுதே சீர் பெற்றவனாய் இருந்திருப்பான். வேதம் சொல்லுகிறது, புத்தியுள்ள ஸ்திரீ. அப்ப தேவன் வாயிலிருந்து புத்தி வரணும். அப்படி ஒரு புத்தி வந்தாதான் ஒரு ஸ்திரீ வீட்டை கட்ட முடியும். ஒரு அல்லையே சொல்லுவோமே. இன்னும் அழகாய் வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். கர்த்தர் ஞானத்தை தருகிறார். அவர் வாயிலிருந்து அறிவும் புத்தியும் வரும். அவர் வாயிலிருந்து வந்தாதான் அறிவும் புத்தியும். ஒரு அல்லையா சொல்லுவோமே. வேற எங்க இருந்து நீங்க புத்தியை வாங்க முடியாது. நிறைய புத்திசாலிகள் இருக்கிறார்கள் உலகத்தில், பிரயோஜனமற்றவர்கள். அவனோட புத்தி எப்படி இருக்கும்? அவனே புத்தியும் அறிவும் இல்லாதவன் தான். அவர் ஞானத்தை கொடுத்தது போல அவனுக்கு புத்தி அறிவெல்லாம் கொடுக்கவில்லை. அவர் வேறொரு இடத்துல வசனம் சொல்லுகிறது, அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன் என்று சொல்லி. அதெல்லாம் ஒரு வாயில் இருக்கிறது. அவர் எப்பொழுது விரும்புகிறாரோ அப்பொழுது அவர் கொடுப்பார். ஒரு அல்லையே சொல்லுவோமே. அந்த வாயிலிருந்து அது எப்படி வரும்? உபதேசமாய் வரும், போதகமாய் வரும், வார்த்தையாய் வரும். அப்படித்தான் வரும். இந்த புத்தி வாயிலிருந்து வருகிறதுன்னு வராது. அவர் அப்படிப்பட்ட வார்த்தைகளை தான் அவர் கொடுக்கிறார். ஒரு அல்லையா சொல்லுவோமே. என் ஜனமே, நீங்கள் இனி புத்திசாலிகளாய் புத்தி உள்ளவர்களை மாற வேண்டும்.
நீங்கள் புத்தி உள்ளவர்களாக இந்த பூமியில் இருக்க வேண்டுமானால் தேவன் கொடுக்கிற புத்திமதிகளை நீங்கள் கேட்க வேண்டும். இந்த புத்தி சாதாரணமானது அல்ல. இந்த புத்தி எங்கே இருக்கிறது, அது எங்கே விளைகிறது என்று சொல்லி நீதிமானும் சன்மார்க்கனும் உத்தமனும் தேவனுக்கு பயந்து வாழ்கிற யோபுனாலே அந்த இடத்தை கண்டுபிடிக்க முடியல. யோபுவின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஆனாலும் ஞானம் கண்டெடுக்கப்படுவது எங்கே? ஞானம் கண்டெடுக்கப்படுவது எங்கே? புத்தி விளைகிற இடம் எது? புத்தி விளைகிற இடம் எது? ஞானம் கண்டெடுக்கப்படுவது எங்கே? புத்தி விளைகிற இடம் எது? ஒரு அல்லையா சொல்லுமே. புத்தி எங்க விளையுது? அவரோட வாயிலிருந்து புத்தி வந்தா புத்தி எங்க விளையும்? அவர் வாயிலிருந்து புத்தி வரும் சொல்லி அப்ப புத்தி எங்க விளையும்? அவரிடத்துல விளையும். எங்க விளையும்? அவர்கிட்ட விளையும். அதுதான் கரெக்டான வார்த்தை. எங்க விளைகிறது? அவர்கிட்ட விளைகிறது. அப்ப இந்த புத்தி ஞானத்தை போய் கண்டு எடுக்கலாம். ஆனா புத்தியை என்ன பண்ண முடியாது? அப்படி விளையிற இடத்துல இருந்து எடுக்க முடியாது. ஏன்னா புத்தி எங்க இருந்து வரணும்? அவரோட வாயிலிருந்து வரணும். ஒரு அல்லையா சொல்லுமே. எங்க இருந்து வரணும்? ஒரு வாயிலிருந்து வரணும். ஒரு இடத்துல வேதம் சொல்லுகிறது, நானே புத்தி என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது. ஒரு அல்லையா சொல்லுமே. அப்போ ஒரு வாயிலிருந்து வருது, அவரிடத்துல இருந்து தான் விளையுது. அவரே அந்த புத்தி, அவரே அந்த புத்தி. நீ தேவன் சொல்லுகிறார், நானே அந்த புத்தி. ஒரு அல்லையா சொல்லுமே. ஒரு அல்லையா சொல்லுமே. நானே புத்தி. ஆலோசனையும் மெய்ஞானமும் என்னுடையது. என்னது? ஆலோசனையும் மெய்ஞானமும் என்னுடையது ஆண்டவர் சொல்றார். ஆனா புத்தி நான் என்று சொல்லுகிறார். ஒரு அல்லையா சொல்லுமே. ஆலோசனை அவரோடது, மெய்ஞானம் அவரோடது, அதெல்லாம் அவரோடது. ஆனா மெய்ஞானம் அவர் இல்லை, ஆலோசனை அவர் இல்லை, அவரோடது. புரியுதான சொல்றது? அவர் ஆலோசனை கர்த்தர், ஆலோசனை அவரோடது. நீதிமான்களுக்காக மெய்ஞானத்தை வைத்திருக்கிறார். மெய்ஞானம் அவரோடது, ஆனா அவர் இல்லை. இப்ப இந்த பேனா என்னுடையது, ஆனா இந்த பேனா பால் ஜோசப் இல்லை. இந்த மைக்கு என்னுடையது, ஆனா மைக்கு பால் ஜோசப் இல்லை. அவைகளெல்லாம் இப்போ பேனா இந்த சரீரத்திலே வைக்கப்பட்டிருக்கிற ஒரு பொருள், ஒரு அவயம். அது மெய்ஞானம் அப்படித்தான், ஆலோசனை அப்படித்தான். ஆனால் புத்தி மாத்திரம் அவரே. ஒரு அல்லையா சொல்லுமே. அதனால தான் அநேகராலே புத்தி வாங்க முடியவில்லை. ஞானம் நிரம்பி போய் கிடக்கிறவன் எல்லாம் இருக்கிறார். மலைகளை போல குவித்து வைத்திருக்கிற ஒருவனும் நம்ம இடத்துல இருக்கிறார். யோபில் வசனம் சொல்லுகிறது, புத்தி விளைகிற இடம் எது? நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும், ஞானம் தேவனுடையது, மெய்ஞானமும் அவருடையது, ஆலோசனை அவருடையது, ஆனால் புத்தி அவரே. ஒரு அல்லையா சொல்லுமே. அதுல அவர் எப்படி? அப்படியெல்லாம் நீங்கள் ஞானம் உள்ளவனாய் மாறி, ஞானம் உள்ளவளாய் மாறி, நீங்கள் மெய்ஞானத்தை பெறும்படி நீதிமான்களாய் என்னைக்கு மாறுகிறீர்களோ அன்றைக்கு இன்னும் நீங்கள் அநேக புத்திகளை தெரிந்து கொள்ளலாம். ஒரு அல்லையா சொல்லுவோமே. அதனால அந்த ஊழியக்காரர் ரொம்ப புத்திசாலி, அவர் ரொம்ப புத்திக்காரரு, அவர் புத்திமதி பயங்கரம், அதெல்லாம் இனி சொல்லிடாதீங்க. ஒரே ஒரு புத்திமதி, நல்ல புத்திமதி, அது தேவனுடையது. புத்தி அவருடையது, அவர்தான். ஒரு அல்லையா சொல்லுவோமே. ஆனாலும் ஞானம் கண்டெடுக்கப்படுவது எங்கே? புத்தி விளைகிற இடம் எது? அவர்தான் புத்தி, அவர் தான் கொடுக்கணும், அது அவர்கிட்ட தான் இருக்கு, அவர்கிட்ட தான் வாங்கணும். அவர் வாயில இருந்தா புத்தி என்னைக்கு வந்தாலும் பால் ஜோசப்புக்கு வரும். ஒரு அல்லையா சொல்லுவோமே. அப்ப அவர் வாயிலிருந்து புத்தி வர்றது என்ன பண்ணணும்? காத்து கொண்டு இருக்க வேண்டும். வேதவசனம் சொல்லுகிறது, நானே புத்தி. இவர்களெல்லாம் கேட்கிற பொழுது, ஐயோ, தேவன் சாலமோனுக்கு ஞானத்தை கொடுத்தார், கேளாத ஐஸ்வர்யத்தை கொடுத்தார். ஆனால் சாலமோனுக்கு அது போதில்லை. இந்த ஞானம் பிழைப்புக்கு போதில்லை, இந்த ஐஸ்வர்யம் பிழைப்புக்கு போதில்லை. ஏனென்றால் அவர் பூமிக்குரிய ஐஸ்வர்யத்தை பார்த்தாரே தவிர மகிமையின் ஐஸ்வர்யம் என்ன என்று அவர் தேடாமல் போய்விட்டார். ஆனால் அவரை வைத்து எல்லாவற்றையும் தேவன் எழுதும்படி வைத்தார்.
நீதிமொழிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 14வது வசனங்களை வாசிக்கலாம். ஆலோசனையும் மெய்ஞானமும் என்னுடையவைகள் நானே புத்தி. ஒரு அல்லேலூயா சொல்லுமே. இயேசு இந்த பூமியில் இருந்தபோது சொன்னார், நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனுமாய் இருக்கிறேன். இங்க என்ன சொல்லுகிறார்? நானே புத்தி. இன்னும் ஒரு நானே என்னென்ன, அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும். ஆலோசனை அவருடையது, மெய்ஞானம் அவருடையது, வல்லமை அவருடையது, புத்தி அவரே. ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அப்பனா என்ன என்ன இதுலேருந்து புரிகிறது? ஆலோசனையை விட, மெய்ஞானத்தை விட, வல்லமையை விட தேட வேண்டிய பிரதானமானது புத்தி. ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அவர் வந்தா, நிறைய பேர் இப்ப நான் வந்தா இந்த பாக்கெட்ல இருக்கிறது உங்களுக்கு வந்துடும். அவர் வந்துட்டா அவர் வச்சிருக்கிற அத்தனையும் வந்துடும். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. பிரதானமானது எதுவா இருக்கு? புத்தியா இருக்கிறது. ஆலோசனையும் மெய்ஞானமும் என்னுடையவைகள், வல்லமை என்னுடையது, நானே புத்தி. ஒரு அல்லேலூயா சொல்லுமே. இயேசு என்ன சொன்னார்? நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனும். இங்கே பிதாவாகிய தேவன் சொல்லுகிறார், நானே புத்தி. வல்லமை என்னுடையது, மெய்ஞானம் என்னுடையது, ஆலோசனை என்னுடையது, நானே புத்தி. அந்த புத்தியிலிருந்து வருகிறது தான் ஆலோசனை, அதிலிருந்து வருகிறது மெய்ஞானம், அதிலிருந்து வருகிறது வல்லமை. ஒரு அல்லேலூயா சொல்லுமே. ஒரு பெரிய ராஜா ஒருவன் இருந்தான். அவனுக்கு இருந்த ஞானத்தினாலே பெரிய ஒரு ராஜ்யங்களை ஸ்தாபித்தான், பெரிய அரண்மனைகளை கட்டினான். ஒரு நாள் அவனோட ஞானம் அவனுக்கு பிழைப்புக்கு போதாமல் போய்விட்டது. தேவனோட ஊழியக்காரர் ஒரு தரிசனங்களை பார்த்து அந்த தரிசனத்தின் காரியத்தை சொல்லுகிறார். இதுதான் இதற்கு அர்த்தம். ஆனால் அந்த தரிசனங்களை போய் அவனிடத்திலே சொன்ன பொழுது அவன் சொன்னான், நான் என் பிரஸ்தாபத்திற்கு கட்டின அரண்மனை அல்லவோ. அவன் அர்த்தத்தை சொல்லிவிட்டு தேவனுடைய மனுஷனும் என் சகோதரனும் சொன்னார், கீழ்ப்படிந்து விடு, 7 காலங்கள் போகும் வரை நீ இப்படியாய் இருக்க வேண்டும் என்று சொன்னார். ஆனால் அவனோ அந்த வார்த்தையை அவன் கீழ்ப்படியாமல் போனான். என்ன நடந்தது? மாட்டு புல்லை தின்கிற அவனோட சரீரம் உருமாறியது. நீ நினைத்து பாருங்கள், இப்போ இரவு ஒருவேளை இந்த தரிசனத்திற்கு அர்த்தம் தெரிந்திருந்தால் ராத்திரி ராஜாவா இருக்கிறவன், இல்லை ஒருவேளை காலையில் அவன் அரண்மனையில் இருந்து ராஜாவா இருக்கிறவன் கடகடன ஓடி போய் கிடக்கிற மாடோட மாடாய் படுத்து புல்லை தின்னு தவிட்டை தின்னு ஒரே அந்த நிமிஷமே உடம்பெல்லாம் முடி வளர்ந்து அசுத்தமாய் அவலமாய் கேவலமாய் அவலட்சணமாய் மாறுமே. ஆனால் அது என்ன அப்பேற்பட்ட வாழ்க்கை? அப்படி நடந்தது. தெளிவாய் வாசிக்கலாம். தானியேலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 32, 33, 34. மனுஷரின் என்று தள்ளப்படுவாய், மனுஷன் என்று தள்ளப்படுவாய், வெளியின் மிருகங்களோட சஞ்சரிப்பாய், வெளியின் மிருகங்களோட சஞ்சரிப்பாய், மாடுகளைப் போல் புல்லை மேய்வாய், மாடுகளைப் போல புல்லை மேய்வாய். இப்படியே உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாய் இருக்கிறவனுக்கு கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ளும் மட்டும் 7 காலங்கள் உன்மேல் கடந்து போகும் என்று உனக்கு சொல்லப்படுகிறது என்று விளம்பினது. தேவனோட வாயிலிருந்து வருகிற வார்த்தை அது. நீ இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி உனக்கு சொல்லப்படுகிறது என்று விளம்பினது. நான் சொல்கிறேன் என்று சொல்லவில்லை, உனக்கு சொல்லப்படுகிறது என்று விளம்பினது. மனுஷன் என்று தள்ளப்படுவாய். ஞானத்தினாலே பெரிய அரண்மனை கட்டினான், பெரிய ராஜ்யங்களை உண்டாக்கி வைத்திருந்தான், எல்லாம் இருந்தது. ஆனால் தேவனோட வாயின் வார்த்தை வருகிற பொழுது அவன் கேளாமல் போய்விட்டான். அவன் புத்தி இல்லாதவனாய் மாறினான். மனுஷன் என்று தள்ளப்படுவாய் என்றான். அப்படியே மனுஷன் என்று அவன் தள்ளப்பட்டு போனான். மிருகங்களோட சஞ்சரித்தான், மாடுகளின் புல்லை போல மேய்ந்தான். இப்படியாய் அவன் அவலட்சணத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டான்.
காரணம் என்ன? தேவனோட வாயின் இருந்து வருகிற அந்த வார்த்தை என்கிற அந்த புத்தியை அவன் கேளாமல் போனதுனால. எனக்கு ஞானம் இருக்கிறது, எனக்கு ராஜ்யம் இருக்கிறது, வேலை இருக்கிறது, எல்லாம் வீடு ஆஸ்தி எல்லாம் இருக்கிறது, இவர் சொன்னா நான் கேட்க வேண்டுமா என்று நினைப்பீர்களே. ஆனால் ஒரு நாள் நீங்கள் இப்படித்தான் தள்ளப்படுவீர்கள். உங்களுக்கு புத்திமதியை சொல்லுகிற பொழுது நீங்கள் புத்தியை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாய் மாறிவிடுங்கள். சேனைகளின் தேவனாய கர்த்தர் இறங்கி வந்து நேராய் புத்தி சொல்லும்படி எல்லாம் நீ ஒரு பாத்திரவானும் அல்ல, அதற்கான ஆளும் இல்லை. தேவன் உங்களுக்கு புத்தி சொல்லும்படி புத்திமதியை கொடுக்கும்படி தான் தேவன் ஊழியக்காரனை வைத்திருக்கிறார். புத்திமதியை கவனமாய் பெற்றுக்கொள்ளுங்கள். இன்னைக்கு சொல்றேன் நான், நீங்கள் புத்திமதியை விட்டு விடுவீர்களே. ஆனால் முதல்ல புத்திமதி என்பது உங்களுக்கு தேவன் கொடுக்கிற ஜீவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. என்னது அது? ஜீவன். புத்திமதி இல்லைன்னா நீங்கள் அவ்வளவுதான். அதை கூட வாசித்து விட்டு இங்கே வரலாம். நீதிமொழிகள் 4:13 வாசிக்கல. புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள். இங்கே கொடுக்கிற ஒவ்வொரு புத்திமதியையும் உறுதியாய் பற்றிக்கொள். அதை விட்டு விடாதே. அதை விட்டு விடாதே. அதை காத்துக்கொள். அதை காத்துக்கொள். அதுவே உனக்கு ஜீவன். அதுதான் உனக்கு உயிர். அவ்வளவுதான். நீ புத்திமதியை விட்டுட்டேன்னா உயிர் போயிடும், ஜீவன் உன்னை விட்டு போய்விடும். நீங்க எப்படி தெரியுமா இருக்கீங்கன்னு, நான் 10 சொன்னா 2 கேட்குறீங்க, 8 கேட்கறது இல்லை. சிலர் 8 கேட்குறாங்க, 2 கேட்கறது இல்லை. சிலர் 9 கேட்குறாங்க, 1 கேட்கறது இல்லை. நஷ்டம் உங்களுக்கு தான். இந்த புத்திமதி தான் உங்களுக்கு ஜீவன். இந்த வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று இயேசு சொன்னது போல நீங்கள் பிழைக்கும்படி ஜீவன் உண்டாகும்படி தான் ஒவ்வொரு வாரம் உங்களுக்கு வார்த்தைகளை தேவன் கொடுத்து கொண்டிருக்கிறார். உறுதியை பற்றிக்கொள், அதுவே உனக்கு ஜீவன். எல்லாம் இருந்தும் நீ புத்திமதியை கேட்கல, தேவனோட வாயிலிருந்து வருகிற புத்தியை நீ கேட்கல, நடக்கலைன்னா ஜீவன் போயிடும். இல்லை 7 காலம் எப்படி இருக்கணும்? மாட்டை தின்னுக்கிட்டு, புல்லை தின்னுக்கிட்டு, நக்கி குடிச்சுக்கிட்டு, நடக்க வேண்டிய நீ படுக்கையில் இருந்துக்கிட்டு, ஓட வேண்டிய நீ உட்காந்தே இருந்துக்கிட்டு, இப்படி அநேக பாடுகளின் பாதையில் நடக்கணும். புத்திமதியை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள். தானியேலுக்கு போகலாம். 4:32. மனுஷரினின்று தள்ளப்படுவாய், வெளியின் மிருகங்களோட சஞ்சரிப்பாய். தானியேல் சொன்ன புத்திமதியை அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. தரிசனத்தின் காரியங்களை அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. மிருகங்களோட சஞ்சரிப்பாய், மாடுகளைப் போல் புல்லை மேய்வாய். மாடுகளைப் போல புல்லை மேய்வாய். இப்படியே உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து, ஆளுகை செய்து நமக்கு சித்தமாய் இருக்கிறவனுக்கு கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ளும் மட்டும், அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ளும் மற்றும் 7 காலங்கள் உன்மேல் கடந்து போகும் என்று உனக்கு சொல்லப்படுகிறது என்று விளம்பினது. இந்த சத்தம் வந்தது. அடுத்த வசனங்களை வாசிக்கலாம். அந்நேரமே இந்த வார்த்தை நேபுகாத்நேச்சாரிடத்தில் நிறைவேறிற்று. இந்த வார்த்தை நேபுகாத்நேச்சாரிடத்தில் நிறைவேறிற்று. அவன் மனுஷரில் நின்று அந்த நேரமே தானியேல் எப்ப சொன்னாரோ சொன்ன நேரமே நிறைவேறிற்று. இவனெல்லாம் புத்திமதியை பற்றி கொள்ளாதவர்கள். நிறைவேறிற்று. அவன் மனுஷரினின்று தள்ளப்பட்டு மாடுகளைப் போல் புல்லை மேய்ந்தான். அவனுடைய தலைமயிர் கழுகுகளுடைய இறகுகளைப் போலவும் அவனுடைய நகங்கள் பட்சிகளுடைய நகங்களைப் போலவும் வளரும் மட்டும் அவன் சரீரம் ஆகாயத்து பணியிலே நனைந்தது. ராஜவஸ்திரம் தரித்திருந்து ராஜாவரவ செங்கோலை நீட்டி அவனுக்கு காத்தடிக்க எத்தனை பேர், ஆமாம்போட எத்தனை மந்திரிமார்கள், எவ்வளோ பெரிய சேனை. அப்படி இருந்தவன் அப்படியே பணியில் கழுகு மாதிரி பெத்த பிள்ளைங்க கூட கிட்ட போயிருக்க மாட்டாங்க. மந்திரிமார்களாக ஓடி இருப்பாங்கடே. ராஜாவுக்கு ஏதோ ஆயிடுச்சு. ஞானம் இருந்தது, அவன் அரண்மனையை கட்டினான். ஞானம் இருந்தது, அவன் தேசத்தை ஆளுகிறவனாய் மாறினான். ஆனால் புத்தி இல்லாமல் போனது. புத்திமதியை கேளாமல் போய்விட்டான். அவன் தன் ஸ்தானத்திலிருந்து தள்ளப்பட்டு போனான். நேபுகாத்நேச்சாரோட ஸ்தான மனுஷன். இப்படி எவன் தேவனோட புத்திமதியை கேளாமல் போனானோ அவனெல்லாம் தள்ளப்பட்டு போய் கிடக்கிறான். அவெல்லாம் யாரு? புத்தி இல்லாதவன். சரீரம் ஆகாயத்து பணியில நனைந்தது. அவன் ஒரு நாள் வானத்தை அண்ணார்ந்து பார்க்கிறான், ஆகாயத்தை பார்க்கிறான்.
நீங்க உங்களுக்கு பெரிய ரகசியங்களை சொல்ல போகிறேன். அவர் ஏன் வானத்தை பார்க்க சொன்னார் என்று சொல்லி, ஆபிரகாமை ஏன் பார்க்க சொன்னார், இயேசுவானவர் இந்த பூமியில் இருந்தபோது ஏன் அண்ணாந்து பார்த்தார், ஏன் நேபுகாத்நேச்சாரும் அண்ணாந்து பார்த்தார் என்று நீ தேவன் சொல்ல போகிறார். வாசிக்கலாம். ஆகாயத்து பனியிலே நனைந்தது. அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத்நேச்சாராகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன். உடனே சொல்லுமே. ஏனென்றால் புத்தினாலே அவர் ஸ்தாபித்தது வானத்தை தான். வானத்தை பார்க்கிற பொழுது புத்தி வருகிறது. ஒரு அல்லையா சொல்லுமே. ஆபிரகாமும் வானத்தை தேவன் பார்க்க சொன்னார். அவர் வானத்தை ஸ்தாபித்த விதத்தை ஆபிரகாம் பார்த்தார். ஆபிரகாமுக்கும் புத்தி வந்தது. ஆபிரகாம் விசுவாசித்தார். விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டு இன்றை வரை பேசப்பட்டு கொண்டிருக்கிறார். அவன் கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுக்கிறான். இன்னும் வானத்தில் என்னென்ன இருக்கிறது, ஒரு புத்தியில என்ன ஸ்தாபித்தார் என்றெல்லாம் பின்னாளில பார்க்க போகிறோம். வானத்துக்கு ஏறெடுத்தான். என் புத்தி எனக்கு திரும்ப வந்தது. அவனுக்கு புத்தி திரும்ப வந்தது. ஒரு அல்லையா சொல்லுமே. ஒரு ஞானம் இருந்தால் மட்டும் போதாது, அவன் வாழ்ந்துவிட முடியாது. தேவனோட புத்திமதிகள் வருகிற பொழுது அந்த புத்தியை அவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது அவரோட வாயிலிருந்து வருகிறது. அவன் 7 காலம் என்று சொன்னதினாலே 7 காலம் முடிந்த பின்பு அவனுக்கு உணர்வு வருகிறது. இருக்கிற ஞானத்திலே வானத்துக்கு ஏறெடுத்தான். ஒரு அல்லையா சொல்லுமே. அந்த வானத்துக்கு ஏறெடுக்கிறது தான் ஞானம். புத்தி தேவனிடத்தில் இருக்கிறது. ஒரு அல்லையா சொல்லுமே. அது தேவனாய் இருக்கிறது. ஒரு அல்லையா சொல்லுமே. அவன் வானத்துக்கு ஏறெடுத்தான். அந்த புத்தி அவனுக்கு திரும்ப வந்தது. அந்த புத்தி வந்த உடனே அவன் சோதரிக்கிறான். அவன் உருவம் மாறுகிறது. அவன் திரும்ப தன் பழைய நிலைமை, அந்த ராஜா என்கிற ஸ்தான தேவன் அடைகிறான். ஒரு அல்லையா சொல்லுமே. அநேகருக்கு இங்க புத்தி இல்லை. உங்களுக்கு புத்தி திரும்ப வரணும். உங்களுக்கு புத்தி திரும்ப வரணும்னா நீ வானத்துக்கு உன் கண்களை ஏறெடுக்கணும். ஏனென்றால் அந்த வானம் புத்தியினாலே ஸ்தாபிக்கப்பட்டது. அப்ப அந்த வானத்தை நீ ஏறெடுக்கிற பொழுது அந்த புத்தியினால் உண்டான வானத்திலிருந்து தேவன் புத்தியை திரும்ப வரும்படி செய்வார். உனக்கு புத்தி வரும். ஒரு அல்லையா சொல்லுமே. அந்த வானத்துக்கு பார்க்கணுங்கிறது தான் உணர்வு. அந்த உணர்வு தான் ஞானம். ஒரு அல்லையா சொல்லுமே. ஐயோ நம்ம வானத்தை ஏறெடுத்து பார்க்கணும். இன்னைக்கு ஒரு முடிவு செய்து கொள். என் புத்தி எனக்கு திரும்ப வர வேண்டும் ஆண்டவர். நான் புத்தி இல்லாதவனாய் இருக்கிறேன், புத்தி இல்லாதவளாய் இருக்கிறேன். நீங்க முதல்ல உங்களுக்கு புத்தி இருக்குன்னு நினைக்கிறீங்க பாரு, அதுவே உங்களுக்கு புத்தி இல்லாதது. நிறைய புத்திசாலியை போல இருக்கிறீங்க, அது இல்லை. நீ புத்திசாலியா இல்லையாங்கிறத நான் சொல்லணும், தேவன் சொல்லணும். நான் இங்கே நின்று கொண்டு இருந்த பொழுது ஒரு புத்திசாலியை குறித்து தேவன் சொன்னார். முதல்ல அந்த புத்திசாலியை குறித்து நீ பேச போறேன். ஒரு புத்திமானை குறித்தும் சொன்னார், ஒரு புத்திசாலியை குறித்தும் சொன்னார். அவர் எதற்காக பேச சொன்னார் என்பது அவருக்கு மாத்திரம்தான். என் புத்தி எனக்கு திரும்ப வந்தது. அப்பொழுது நான் உன்னதமானவரை சோதரித்து என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். என்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம். அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம். அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாக நிற்கும். அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாய் நிற்கும். ஒரு அல்லையா சொல்லுமே. தேவன் போனவா நம்ம ஞானம் கொடுத்ததுனால அந்த வானத்துக்கு ஏறெடுக்கணுங்கிற அந்த உணர்வு வருகிறது. அந்த உணர்வு வந்தால் நம் தேவனை தேடுகிற போது, ஏறெடுக்கிற போது நமக்கு புத்தி திரும்ப வரும். ஒரு அல்லையா சொல்லுமே. நான் இங்க வந்து நின்ற பொழுதே ஒரு புத்திமானை குறித்து என்னிடத்தில் தேவன் சொல்லிவிட்டார். ஆனால் ஒரு புத்திசாலியை குறித்து அவர் சொன்னார். அவள் ஒரு பெண், அவள் என்ன செய்தால் என்று இன்றைக்கு அவர் சொல்லுகிறார். ஏன் இன்றைக்கு அவர் சொல்லுகிறார் என்பது அவருக்கு மாத்திரம்தான் தெரியும். ஆனால் இந்த வேதத்திலே மகா புத்திசாலியாயிருந்த ஒரு பெண் அவள். ஒரு அல்லையே சொல்லுமே. என்ன பெண்? மகா புத்திசாலி. அவள் மகா புத்திசாலி என்று தேவனோட வார்த்தை சொல்லுகிறது. அந்த மகா புத்திசாலியின் இடத்திலே ஒரு நாள் தேவனோட மனுஷன்
தன் ஆட்களை அனுப்பி, நீ போய் ஈசாயின் குமாரன் சொல்லுகிறேன், ஆகாரங்களை ஒழுங்குபடுத்த என்று சொல்லி அனுப்புகிறார். சேனைகள் போகிறது. ஈசாயின் குமாரன்கிறதுனால ஓரளவுக்கு தெரிஞ்சிருப்பீங்க. சேனைகள் போகிறது. போய் அவனிடத்திலே சொல்லுகிறார்கள், அவன் பெயர் நாபால். அவனிடத்திலே போய் சொல்லுகிறார்கள், இதே மாதிரி நீங்கள் ஆகாரங்களெல்லாம் ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொல். அவன் பயங்கரமாக திரும்ப கேள்வி கேட்டான். யார் அவன்? தாவீது, ஈசாயின் குமாரனா? அவனுக்கு அவன் ஆள்களுக்கு நைனே ஆகாரம் கொடுக்க வேண்டும். ஆனால் அந்த நாபால் அவன் ஒரு தொழில்துறை நகரத்தில் இருந்தவன், மக்லோயின் என்னும் பட்டணத்தில் இருந்தவன். அவனுடைய சேனையெல்லாம் தாவீது தான் காத்து வைத்திருந்தான். ஆனால் அவனுக்கு தெரியாது, வேதத்திலே மகா குடிகாரன் அவன் தான். ஒரு அல்லையா சொல்லுவோமே, என்ன குடிகாரன்? மகா குடிகாரனுக்கு ஒரு மகா புத்திசாலி. அது மகா குடிகாரன் இடத்துல இருக்கக்கூடாது என்று சொல்லி அந்த மகா புத்திசாலியை தேவன் வேறு பிரிக்கிறார். ஒரு அல்லையா சொல்லுவோமே. இதையெல்லாம் சொன்ன உடனே போய் ராஜாவினிடத்திலே சொல்லுகிறார்கள். இதையெல்லாம் அவள் கேள்விப்படுகிறாள். அவள் யார்? அவள் என்ன சொன்னாள் என்று பார்க்க போகிறோம். அவள் பெயர் தான் அபிகாயில். ஒரு அல்லையா சொல்லுவோமே. 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 3வது வசனங்களை வாசிக்கலாம். அந்த மனுஷனுக்கு நாபால் என்றும் அவன் மனைவிக்கு அபிகாயில் என்றும் பெயர். ஒரு அல்லையா சொல்லுவோமே. அந்த மனுஷனுக்கு நாபால் என்றும் அவன் மனைவிக்கு அபிகாயில் என்றும் பெயர். அந்த ஸ்திரீ மகா புத்திசாலி. ஒரு அல்லையா சொல்லுமே. புத்திசாலியான ஸ்திரீகள் வீட்டு கட்டுவரெல்லாம் பார்த்திருக்கோம். இவள் மகா புத்திசாலி என்று வேதம் சொல்லுகிறது. அந்த ஸ்திரீ மகா புத்திசாலியும் ரூபவதியுமாய் இருந்தால் அந்த புருஷனோ முரடனும் துராகிருதானமாய் இருந்தான். அவன் காலேபுடைய சந்ததியான். நாபால் தன் ஆடுகளை மயிர் கத்திரிக்கிற செய்தியை வனாந்தரத்தில் இருக்கிற தாவீது கேட்டு ஆள் அனுப்புகிறார். இவன் வேதம் சொல்லுகிறது அவன் மகா குடிகாரன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இவளோ மகா புத்திசாலி. தாவீது ஆட்களை அனுப்பின பிறகு அவன் பயங்கரமாய் தாவீதனோட சேனைகளை திட்டி அனுப்பி விடுகிறார். இவன் யார்? இவனுக்கெல்லாம் இதை செய்ய வேண்டுமா என்று சொல்லி உடனே தாவீது 400 பேரோடு கூட்டிக் கொண்டு புறப்பட்டு போய் 200 பேரோடு அவர் நின்று கொண்டு 200 பேரை நாபால் வீட்டுக்கு அனுப்புகிறார். அப்பொழுது இந்த அபிகாயில் தாவீதின் சேனைகளையும் ஆட்களையும் பார்க்கிறாள். பார்த்த உடனே அவள் என்ன செய்தாள்? 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 18-19 வாசிக்கலாம். அப்பொழுது அபிகாயில் தீவிரமாய் ஒரு அல்லையா சொல்லுமே. எலிசபெத்தை வாழ்த்த மரியாள் தீவிரமாய் போனாள். யோசேப்பை சிறைச்சாலையிலிருந்து விடுவிக்கும்படி பார்வோன் தீவிரமாய் அனுப்பினார். வேதம் சொல்லுகிறது அவன் கிடங்கில் கிடக்கிறான், கர்த்தர் அவனை தீவிரமாய் விடுதலை ஆக்குவார். அப்பொழுது அபிகாயில் தீவிரமாய் 200 அப்பங்களையும் 2 துருத்தி திராட்சை ரசத்தையும். இது என்னன்னா பெரிய காரியம் என்னன்னா, இதே அவள் புருஷன் இடத்துல சொல்லாமல் எடுத்துக்கொண்டு போகிறான். ஒரு அல்லையா சொல்லுமே. ஆனால் அவள் எடுத்துக்கொண்டு போனது அப்பம் திராட்சை ரசம். அதனாலே தான் அவளை வேதம் மகா புத்திசாலி என்று சொல்லுகிறது. ஒரு அல்லையா சொல்லுமே. எதை எடுத்துட்டு போனா? 200 அப்பங்களும் 2 துருத்தி திராட்சை ரசத்தையும் சமையல் பண்ணப்பட்ட 5 ஆடுகளையும். அன்னைக்கு 5 ஆடு அடிச்சு அவ சமையல் பண்ணிருப்பான்னா எப்படிப்பட்ட ஆளா இருந்திருப்பா பாரு. சமையல் பட்ட 5 ஆடுகளையும் 5 படி வறுத்த பயிற்றையும் வற்றலாக்கப்பட்ட 100 திராட்சை குலைகளையும். வற்றலாக்கப்பட்ட திராட்சை குலை நம்ம ட்ரை கிரேப் சொல்றாங்களா அது. அங்கெல்லாம் அப்படியே கொலையா காய வச்சு அப்படியே கட்டி தொங்க விட்டுருவாங்க. இப்போ நீங்கள் நேராக பண்ணீங்கன்னா சில பழக்கடைகள்லாம் பார்ப்பீங்க, திராட்சையை கொலையா கட்டி விட்டுருப்பாங்க. அது அப்படியே காய வச்சுருவாங்க, அப்படியே கொலையாய் தொங்கும். திராட்சை குலைகளையும் வற்றலான 200 அத்திப்பழ அடைகளையும்
எடுத்து கழுதைகள் மேல் ஏற்றி கழுதையின் மேல் ஏற்றி தன் வேலைக்காரரை பார்த்து நீங்கள் எனக்கு முன்னே போங்கள், நீங்கள் எனக்கு முன்னே போங்கள், இதோ இதோ நான் உங்கள் பின்னே வருகிறேன் என்று சொல்லி இதோ நான் உங்கள் பின்னே வருகிறேன் என்று சொல்லி அனுப்பினால் தன் புருஷனாகிய நாபாலுக்கு அதை அறிவிக்கவில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுமே. தேவனும் தேவனோட மனுஷனுக்கும் தேவனோட காரியங்களுக்கும் அப்பத்தையோ ரசத்தையோ அதன் காரியங்களையோ தன் புருஷனிடத்திலே யோசனை பண்ணி கேட்டு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்பதை அந்த வார்த்தை சொல்லுகிறது. நாபாலுக்கு அதை சொல்லவில்லை. 5 வேலைக்காரர்களை அனுப்பினால் நாபாலுக்கு அதை அறிவிக்கவில்லை. அவள் ஒரு கழுதையின் மேல் ஏற்றி மலையின் மறைவில் இறங்கி வருகையில் இதோ தாவீதும் அவன் மனுஷரும் அவளுக்கு எதிராக இறங்கி வந்தார்கள். அவர்களை சந்தித்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. யார் பெற்ற மகளோ அவள். ஆனால் தாவீதை குறித்து கேள்விப்பட்ட உடனே ஐயோ தாவீதின் கையிலே இரத்த கரை பட்டுவிடக்கூடாது, பொல்லாதவனாகி என் புருஷனை கொன்று அந்த இரத்த கரை இரத்தப்படி தாவீதோட கைகளில் வந்துவிடக் கூடாது என்று சொல்லி, அந்த கை கரைப்பட்டு விடக்கூடாது என்று சொல்லி தானே புறப்பட்டு தீவிரமாய் இறங்கி வந்து தாவீதை சந்தித்தாள். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அதனாலே தான் வேதம் சொல்லுகிறது அவள் மகா புத்திசாலி என்று சொல்லி. ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அவர்களை சந்தித்தால் தாவீது ஜனங்களை நோக்கி அவனுக்கு வனாந்தரத்தில் இருக்கிறதை எல்லாம் வீணாகவே காப்பாற்றினேன், அவனுக்கு உண்டானதில் எல்லாம் ஒன்றும் காணாமல் போனதில்லை என்றாலும் நன்மைக்கு பதிலாக அவன் எனக்கு தீமை செய்தான். அவனுக்கு உண்டான எல்லாவற்றிலும் சுவரில் நீர்விடும் ஒரு நாய் முதலாய் பொழுது விடியும் மட்டும் நான் உயிரோட வைத்தால் தேவன் தாவீதின் சத்துருக்களுக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவர் என்று சொல்லி இருந்தான். அபிகாயில் தாவீதை காண்கையில் தீவிரமாய் கழுதையை விட்டு இறங்கி, முதல் டெஸ்ட்ல பாஸ் பண்ணா அவள் கழுதை விட்டு இறங்கி தாவீதுக்கு நேராக தரையில் முகம் குப்புற விழுந்து பணிந்து என்ன பண்ணினாள்? விழுந்து பணிந்து அவன் பாதத்தில் விழுந்து அவன் முதல்ல என்ன பண்ணுகிறான்? இறங்கி தாவீதுக்கு நேராய் மூங்குப்புற விழுந்து அதுக்கப்புறம் பணிந்து அவன் பாதத்தில் விழுந்து என் ஆண்டவனே இந்த பாதகம் என்மேல் சுமரட்டும் உம்முடைய அடியாளாகிய வார்த்தைகளை நீர் கேட்கும் பொருட்டு உம்முடைய அடியாள் உமது செவி கேட்க பேச வந்தேன். என்ன சொல்லுகிறான்? எந்த பாதகம் வந்தாலும் அது ஏன் மேல வந்துட்டோம், ஆனா நீங்க குற்றவாளி ஆகக்கூடாது என்று நினைத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. என்ன நடந்தாலும் அது எனக்கு நடக்கட்டும், அது என் குடும்பம் யார் வேணாலும் அழியட்டும், ஆனால் நீ உங்கள் கை குற்றம் செய்து விடக்கூடாது, நீங்கள் குற்றவாளியை ஆகிவிடக்கூடாது என்று விரும்பினார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. என்ன நடந்தது? 32-33 வாசிக்கலாம். அப்பொழுது தாவீது அபிகாயிலை நோக்கி உன்னை இன்றைய தினம் என்னை சந்திக்க அனுப்பின இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ஆனால் வெளியிலே பார்க்கிற பொழுது ஐயோ நாபாலின் மனைவியை தாவீது திருமணம் செய்து கொண்டார் அபிகாயில் என்று தெரிய வரும். ஆனால் உள்ளே இருக்கிற ரகசியங்களும் புத்திசாலித்தனமும் ஞானவுமான அநேக ரகசியங்கள் உள்ளே இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ஊரியா செத்த பின்பு பத்சேபாள் வந்தால், ஆனால் அந்த குற்றம் போல் நடந்துவிடக்கூடாது என்று அபிகாயில் புருஷன் அவனே சாகட்டும், உன் கை கரைப்பட்டு விடக்கூடாது என்று சொல்லி மகா புத்திசாலியாய் தாவீதை வந்து சந்தித்தாள் என்று வேதம் சொல்லுகிறது.
உன்னை இன்றைய தினம் என்னை சந்திக்க அனுப்பின இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ சொல்லிய யோசனை ஆசீர்வதிக்கப்படுவதாக ஆசீர்வதிக்கப்படுவதாக. நான் ஒரு அல்லையா சொல்லுவோமே, இந்த மகா புத்திசாலி சொல்லிய யோசனை தாவீது ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிக்கப்படுவதாக. நான் ரத்தம் சிந்த வராதபடிக்கும் நான் ரத்தம் சிந்த வராதபடிக்கும் என் கையே பழி வாங்காதபடிக்கும் என் கையே பழி வாங்காதபடிக்கும் நீ இன்றைய தினம் எனக்கு தடை பண்ணினபடியினால் நீ இன்றைய தினம் எனக்கு தடை பண்ணினபடினால் நீயும் ஆசீர்வதிக்கப்படுவாய். நீயும் ஆசீர்வதிக்கப்படுவாய். ஒரு அல்லையா சொல்லுமே, அல்லேலூயா. குற்றம் செய்கிறதற்கு ரத்தம் சிந்தும்படி புத்தி சொல்லுகிறவர்கள், ஆலோசனை சொல்லுகிறவள் புத்திசாலியான மனைவி அல்ல. ஒரு அல்லையா சொல்லுமே, புத்திசாலியான ஸ்திரீயும் அல்ல. புருஷன் தப்பு பண்ணா அனுபவிச்சுட்டு போடணும், விட்டுருக்கலாம். அவளை விட, அவள் புருஷனை விட, அவள் ஆசியை விட, அவள் பிள்ளைகள் அவளோட காரியங்களை விட தேவனோட மனுஷன் ரத்தம் சிந்திவிடக் கூடாது என்பதிலே மிகுந்த கவனமாய் இருந்தால், அதனாலே தான் தேவன் சொல்லுகிறார், தேவனோட வார்த்தை சொல்லுகிறது, அவள் மகா புத்திசாலி. ஒரு அல்லையா சொல்லுமே, நமக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், நமக்கு எவ்வளவு பாடுகள் வந்தாலும் தேவனோட ஊழியக்காரன் மேலே குற்றம் வந்துவிடக்கூடாது, அந்த கை ரத்தம் சிந்திவிடக்கூடாது என்று அவள் நினைத்தால் தேவன் அவளை அவ்விடத்திலே ஆசீர்வதித்தார். ஒரு அல்லையா சொல்லுமே, இது புரியுதா? எல்லா ஸ்திரீகளுக்கும் வராது. பழி வாங்கினவனை பழி வாங்க வேண்டும் என்று நினைப்பார்கள், தான் காரியம் நடக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். இன்னைக்கு சொல்லுகிறேன், இந்த ஆலயத்தில் இருக்கிற ஸ்திரீகளே, புருஷர்களே, எந்த நிலையிலும் எனக்கு எவ்வளவு கஷ்டங்கள், என் ஜீவனே போனாலும் பரவாயில்ல, ஊழியக்காரன் காக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்களே, ஆனால் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் தேவன் ஆசீர்வதித்து காப்பாற்றுவார். ஒரு அல்லையே சொல்லுவோமே. இப்ப என்ன சொன்ன, இந்த பழியெல்லாம் என் மேல வரட்டும், நான் சாகிறேன், என் புருஷன் செஞ்ச தப்புக்கு நான் என் ஆஸ்தி எல்லாம் என்ன வேணாலும் என்ன தேவன் செய்யட்டும். ஆனா தேவனோட ஊழியக்காரன், தேவனோட மனுஷன், அவன் வந்து இந்த நாயா இருக்கிற நாபால் குடிகாரன் மேல கை போட்டு என்ன வந்துடக்கூடாது, ரத்தம் சிந்திடக்கூடாது, இந்த ரத்தம் கரைப்பட்டு விடக்கூடாது, அந்த கை கரைப்பட்டு விடக்கூடாது என்று அவள் விரும்பினார். அவள் சொல்லிய யோசனை ஆசீர்வதிக்கப்படுவதாக சொன்னார். ஆனால் அங்கே தாவீது நினைக்கவில்லை, இவள் யார் எனக்கு யோசனை சொல் என்று. ஏனென்றால் தேவன் அந்த நாட்களிலே ஒரு மகா புத்திசாலியான ஸ்திரியை அந்த பட்டணத்திலே வைத்திருந்தார். ஒரு அல்லையே சொல்லுவோமே, ஆபிரகாமுக்கு தேவன் ஒரு மெல்கிசேதேக்கை வைத்திருந்த பொழுது அவர் அப்பத்தையும் ரசத்தையும் எடுத்து வந்தார். ஆனால் இவள் தாவீதை பார்க்க வருகிற பொழுது அப்பத்தையும் ரசத்தையும் எடுத்து வருகிறாள். இப்படி எடுத்து கொண்டு போய் தேவனோட மனுஷனை பார்க்க வேண்டும் என்று இவளுக்கு யார் சொல்லியிருப்பா? அந்த புத்தி. தேவன் இந்த காலத்திலே தாவீது கொடுக்கும்படியாகவே தேவன் அவளை புத்திசாலியாய் வைத்திருந்திருக்கிறார். ஒரு அல்லையே சொல்லுவோமே. ஏனென்றால் அந்த புத்திசாலியை புத்திமான இடத்திலே கொண்டு வந்து அவர் சேர்த்தார். ஒரு அல்லையே சொல்லுவோமே. வேதத்திலே ஒரு பெரிய புத்திமான் யாரு? தாவீது. ஒரு அல்லையே சொல்லுவோமே. இந்த மகா புத்திசாலி எங்க கொண்டு வந்து சேர்த்தார்? தேவன் புத்திமான இடத்திலிருந்து கொண்டு வந்து சேர்த்தார். நீ சொல்லிய யோசனை ஆசீர்வதிக்கப்படுவதாக. நான் இரத்தம் சிந்த வராதபடிக்கு, என் கையே பழி வாங்காதபடிக்கும் நீ இன்றைய தினம் எனக்கு தடை பண்ணினபடியினால் நீயும் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. 34 வாசிக்கலாம். நீ தீவிரமாய் என்னை சந்திக்க வராமல், நீ தீவிரமாய் என்னை சந்திக்க வராமல் இருந்தாயானால் பொழுது விடியும் மட்டும் நாபாலுக்கு ஒரு நாயும் உயிரோடே வைக்கப்படுவதில்லை என்று, வைக்கப்படுவது இல்லை என்று உனக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு இடம் கொடாதிருக்கிற, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் ஜீவனை கொண்டு மெய்யாய் சொல்லுகிறேன் என்று சொல்லி அவள் தனக்கு கொண்டு வந்ததை தாவீது அவள் கையிலே வாங்கிக் கொண்டு
தாவீது அவள் கையிலே வாங்கி கொண்டு அவளை பார்த்து நீ சமாதானத்தோட உன் வீட்டுக்கு போ, நீ சமாதானத்தோட உன் வீட்டுக்கு போ, இதோ நான் உன் சொல்லை கேட்டு உன் முகத்தை பார்த்து இப்படி செய்தேன் என்றான். ஒரு அல்லையே சொல்லுமே. அன்னைக்கு தாவீது அபிகாயிலோட சொல்லை கேட்டு அவளோட முகத்தை பார்த்து இப்படி செய்யும்படி தேவன் வைத்தார். ஒரு அல்லையே சொல்லுமே. அவள் புறப்பட்டு போனால் அவன் நோய்வாய் மடிந்து 10 நாளிலே அவன் செத்து போனான். ஒரு அல்லையே சொல்லுமே. யாரையும் குற்றம் செய்ய விடாமல், யாரோட ரத்தம் சிந்த விடாமல், கோபப்படுகிற பொழுது கோபத்தை அடக்கி நிதானத்தை உண்டாக்கி அங்கே ஒரு தீவிரமாய் புறப்பட்டு போய் ஒரு சொல்லுகிறவளும் செய்கிறவளும் தான் மகா புத்திசாலி. ஒரு அல்லையா சொல்லுவோமே. அவள் அன்றைக்கு மகா புத்திசாலியா இருந்ததுனாலே புத்திமான்களின் புத்தி போதாது என்று சொல்லப்படுவது அவளோட புத்தி, அவளுக்கு தேவன் கொடுத்த புத்தியும் அவள் புத்திசாலியா இருந்ததை தேவன் இன்றைக்கு இந்த பூமிக்கு சொல்லுகிறார். ஒரு அல்லையே சொல்லுவோமே. ஆனால் இந்த மகா புத்திசாலியை நாபால் இடத்திலிருந்து தேவன் தான் பிரித்து கொண்டு வந்து புத்திமான் இடத்திலே சேர்க்கிறார். ஒரு அல்லையே சொல்லுவோமே. அந்த புத்திமான் தான் தாவீது. ஒரு அல்லையே சொல்லுவோமே. புத்திமான் யார்? அவர் எப்படி புத்திமானாய் நடந்தார்? புத்திமானாய் நடந்தால் என்ன நடக்கும் என்று பார்ப்போமா? தாவீதுக்கு அநேக சத்துருக்கள் இருந்தார்கள். ஆனால் என்றைக்கு தாவீது புத்திமானாய் நடக்க ஆரம்பித்தாரோ சத்துருக்கள் பயப்படுகிறார்கள். என்னைக்கு தாவீது புத்திமானாய் நடந்தாரோ இஸ்ரவேல் ஜனங்களும் யூதா ஜனங்களும் தாவீதை சிநேகித்தார்கள். என்ன அர்த்தம்? எப்பொழுது ஊழியக்காரன் புத்திமானாய் நடக்கிறானோ அப்பொழுது ஜனங்கள் அவர்களை நேசிப்பார்கள், சத்துருக்கள் அவர்களுக்கு பயப்படுவார்கள். 1 சாமுவேலின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 14, 15, 16 வாசிக்க கேட்கலாம். தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான். புத்திமான் அப்படின்னா யாரு? தாவீது தான். புத்திமானாய் நடந்தான். கர்த்தர் அவனோட கூட இருந்தார். இப்ப புத்திமானாய் நடக்கிறவன் யாரோ அவனோடு கர்த்தர் இருப்பார். கர்த்தர் யாரோடு இருக்கிறாரோ அவன் புத்திமானாய் நடப்பான். ஒரு அல்லையா சொல்லுமே. புத்திமானாய் நடந்தான், கர்த்தர் இருந்தார். கர்த்தர் இருக்கிறார் என்றால் அவன் புத்திமானாய் நடக்கிறவனாய் இருப்பான். ஒரு அல்லையா சொல்லுமே. தாவீது புத்திமானாய் நடந்தார் எல்லா செய்கைகளிலும். என் ஜனமே, நீங்கள் புத்திசாலி உள்ள ஸ்திரீகளாய் மாற வேண்டுமானால், நீங்களும் புத்திமானாய் இருக்க வேண்டுமானால், உங்களுக்கும் புத்தியை தேவனிடத்திலிருந்து பெற வேண்டுமானால் அவர் வாயிலிருந்து வருகிற புத்திமதியை கேட்டு ஆகாயத்தை ஏறெடுத்து பார்த்து நேபுகாத்நேச்சாரை போல இழந்து போன புத்தி திரும்ப வரும்படி நீ உன்னை ஒப்பு கொடுப்பாயானால் உன் புத்தி உனக்கு வரும். ஆனால் நீதிமானுக்கு இருந்த புத்தி, மகா புத்திசாலிக்கு இருந்த புத்தி இருக்க வேண்டுமானால் நீ இன்னும் அவரிடத்தில் விண்ணப்பம் வைக்க வேண்டும். அப்படி விண்ணப்பம் வைத்தால்தான் நீங்கள் தாவீதுக்கும் ஊழியக்காரனுக்கும் உண்மை உள்ளவர்களாய் இருப்பீர்கள். ஒரு அல்லையா சொல்லுமே. அவனோடு கூட இருந்தார். அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை முதல்ல எப்படி இருந்தான்? புத்திமானாய் இருந்தான். அப்புறம் எப்படி ஆனான்? மகா புத்திமான். என்ன புத்திமான்? மகா, அதுக்கு மேல ஒரு புத்திமான் இல்லை. அதான் மகா புத்திமான். மகானா பெரிய மகாராஜா சொல்லுவாங்க, பெரிய ராஜா. குட்டி குட்டி ராஜாலாம் சொல்ல மாட்டாங்க. இந்த பூமியில ஒரே ஒரு மகாராஜா தான். இந்த மகாராஜா பேர் என்ன? இயேசு ராஜா. ஒரு அல்லையா சொல்லுமே. அவர் தான் மகாவுக்கு கணம் பொருந்தியவர். மீதி இருக்கிற ராஜாலாம் சின்ன ஊரை ஆண்டாலும் அவன் ராஜா, பெரிய தேசத்தை ஆண்டாலும் அவன் ராஜா தான். ஒரே ஒரு மகாராஜா இயேசு ராஜா. அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான். மகா புத்திமானாய் நடந்தால் சத்துருக்கள் பயப்படுவான், சவுலும் பயப்படுவான். கொலை செய்ய நினைத்தவனே பயப்படுகிறான். காரணம் என்ன? மகா புத்திமானாய் நடக்கிறது. சத்துருக்கள் எல்லாரும்
எதுக்கு பயப்படுறாங்க? அந்த புத்திக்கு பயப்படுறாங்க. இப்போ புத்திமானை கண்டா பயப்படுறாங்க. பெரிய பட்டயத்தோட ஈட்டியோட போய் நிக்கல. தாவீது நடந்துக்கிறத பார்த்த உடனே சவுலுக்கு பயம் வந்து விடுகிறது. அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான். இஸ்ரவேலரும் யூதா ஜனங்களுமாகிய யாவரும் தாவீதை சிநேகித்தார்கள். புத்திமானாய் நடந்தா, மகா புத்திமானாய் நடந்தா சத்துருக்கள் பயப்படுகிறார்கள், ஜனங்கள் சிநேகிக்கிறார்கள். ஒரு அல்லையே சொல்லுமே. ராஜா இருக்கிறப்பயே தாவீதை போய் பார்க்கறது ஜனங்கள் ஆரம்பிச்சிட்டாங்க. சவுல் ராஜாவா இருக்கிறான், ஜனங்க யாரை பார்க்க போறாங்க? இஸ்ரவேலர் போறாங்க, யூதா ஜனங்கள் போறாங்க, மூப்பர்கள் போறாங்க, எல்லாரும் போக்குவரத்துமா இருந்தாங்க. ராஜான்னு அபிஷேகம் பண்ணப்பட்டு சிங்காசனத்தில் உட்கார்லே தவிர புத்திமானாய் நடந்ததுனால அன்னைக்கே ராஜாவாயிட்டார். இஸ்ரவேலரும் யூதா ஜனங்களும் ஆகிய யாவரும் தாவீதை சிநேகித்தார்கள். அவர்களுக்கு முன்பாக அவன் போக்கும் வரத்துமாய் இருந்தான். எல்லாருக்கும் முன்பு போறது வர்றது. யாரும் தாவீதை காட்டி கொடுக்கல, கூட்டி கொடுக்கல. தாவீதை சிநேகித்தார்கள், தாவீதை பார்த்தார்கள், தாவீதோட கூட இருந்தார்கள். ஒரு அல்லையா சொல்லுமே. நீங்கள் புத்திமான்களாய் நடக்கிற பொழுது தேவன் உங்களோட இருப்பார். நீங்கள் புத்திமானாய் நடக்கிற பொழுது ஜனங்கள் உங்களை சிநேகிப்பார்கள். நீங்கள் புத்திமான்களாய் நடக்கிற பொழுது சத்துருக்கள் உங்களுக்கு பயப்படுவார்கள். ஒரு அல்லையே சொல்லுமே. தேவனிடத்திலே கேள், என்னை புத்திமானாய் மாற்று, என் சத்துருக்கள் பயப்பட வேண்டும். என்னை புத்திமானாய் மாற்று, நீர் என்னோடு கூட இருக்க வேண்டும். என்னை புத்திமானாய் மாற்று, எல்லாரும் என்னை சிநேகிக்க வேண்டும், நானும் எல்லாரையும் சிநேகிக்க வேண்டும். நாங்கள் தாவீதையும் சிநேகிக்க வேண்டும். நீங்க புத்திமானாதான் என்ன நீங்க சிநேகிப்பீங்க. அப்பதான் சிநேகம் உண்மையா இருக்கும். நீங்க புத்திமான்களா ஆகாம நீங்க என்ன சிநேகிக்கிறதெல்லாம் போய் அது மாயை. புருஷர்கள் எல்லாம் புத்திமான்கள் ஆக வேண்டும் என்று விண்ணப்பம் வைங்க. ஸ்திரீகள் எல்லாம் புத்திசாலி ஆக வேண்டும் என்று விண்ணப்பம் வைங்க. ஆண்டவரே, உம்முடைய புத்திமதியை நான் கேட்பேன், நான் உம்முடைய புத்திமதிக்கு செவி கொடுப்பேன். நீர்தான் ஆண்டவரே புத்தி. புத்தி உம்முடைய வாயிலிருந்து வருகிறது. நீர் இந்த வானத்தை புத்தியாய் ஸ்தாபித்தீர். அந்த வானத்தை தான் பார்ப்போம் ஆண்டவரே. நாங்கள் இனி மனுஷர்களை பார்க்க மாட்டோம். மகா புத்திமானாய் இருக்கிற தாவீதோட நாங்கள் இருக்க வேண்டும் ஆண்டவரே. எங்களை புத்திமானாய் மாற்றும். நாங்கள் தாவீதை சிநேகிக்க வேண்டும். எங்களை புத்திமானாய் மாற்றும். எங்களை கண்டால் சத்துருக்கள் பயப்பட வேண்டும். எங்களை புத்திமான்களாய் மாற்றும். நீர் என்னோடு கூட இருக்க வேண்டும் ஆண்டவரே. என்னை புத்திமானாய் மாற்றும். தேவனிடத்திலே சொல் ஆண்டவரே, என்னால என் ஊழியக்காரனுக்கு ஒரு நிந்தையும் ஒரு குறைவும் ஒரு குற்றம் வராதபடி நான் புத்திமானாய் நடப்பேன் என்று புருஷர்கள் சொல்ல வேண்டும், ஸ்திரீகள் சொல்ல வேண்டும். ஆண்டவரே, நான் புத்திசாலியாய் இருக்கணும். ஒரு நாளும் எங்க ஊழியக்காரனுக்கு விரோதமாய், எங்க ஊழியக்காரனுக்கு குற்றம் வரும்படி, எங்க ஊழியக்காரனுக்கு நிந்தை வரும்படி ஒரு நாளும் நாங்கள் நடக்க மாட்டோம். எங்களை புத்திசாலியா வைங்க. நீங்கள் புத்தி இல்லாததுனாலே தவறு செய்கிறீர்கள். புத்தி இல்லாததுனாலே தவறு நடக்கிறது. அவள் சொன்னார், எல்லாம் என் மேல் வரச்சும், தேவனோட ஊழியக்காரன் மேல குற்றம் வரக்கூடாது என்று நினைத்தார். ஐயோ, ஊழியக்காரனோட கை கரைப்பட்டு விடக்கூடாது, இரத்த கரை படிந்து விடக்கூடாது என்று நினைத்தார். நீங்களும் அப்படித்தான் விண்ணப்பம் வைக்க வேண்டும். ஸ்திரீகளும் அப்படித்தான் வைக்க வேண்டும், புருஷர்களும் அப்படித்தான் வைக்க வேண்டும். இதோ நான் உங்களுக்கு ஜெபிக்கட்டும். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பரமபிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. பரமண்டலங்களுடைய சித்தம் செய்கிறது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக. இயேசு சுவாமி, இந்த சபையில் வருகிற ஒவ்வொருவரும் புத்திசாலியாய் வைங்க ஆண்டவரே. புத்திமதியை கேட்டு வரும் அதன்படி நடக்கிறவர்களாய் மாற்றுங்க. உம்முடைய வாயிலிருந்து வருகிற புத்தியை இவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, அடியானே புத்திமானாய் வைத்து மகா புத்திமான நீர் தான் நடத்த வேண்டும். நான் உடைய கரங்களில் அடங்கி இருக்கிறேன். நீர் என்னை நடத்தும். என் ஜனங்களும் புத்திசாலியாக இருக்கட்டும். என் ஜனங்களோடு நீ இருப்பீராக. அடியானோடு நித்தியமாய் இருப்பீராக ஆண்டவர்.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நீ இதனை ஒப்பு கொடுத்து தன் புத்தி திரும்ப வர வேண்டும் என்று சொல்லி நீ வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி, ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவீராக. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் நல்ல பிதாவே. ஆமென்.